புதுச்சேரியில் தொடர் மழை காரணமாக மழைநீர் தேங்கிய பாவாணர் நகர் பகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், ஆளுநர் தமிழிசை கூட வேற யாரெல்லாம் இந்த ஆய்வில் பங்கெடுத்துக்கிட்டாங்க? மக்கள் அவர்கிட்ட என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சாங்க? புதுச்சேரியில ரெட்டியார்பாளையம் தொகுதி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக மழைநீர் தேங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கழிவு நீரும் கலந்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் கருப்பு நிறத்தில் சேறு காணப்படுகிறது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே புகார் தெரிவித்தார். இது தொடர்பான செய்தியும் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒரு மத்திய அரசின் விழாவில் பங்கேற்று நேரடியாக இங்கு வந்துள்ளார். இது பாவாணர் நகர் பகுதியில் நேரடியாக அவரே சேற்றில் இறங்கி நடந்து சென்று மக்களுடைய குறையை கேட்டார். அப்பொழுது மக்கள் ஒவ்வொரு மழைக்கும் தங்கள் பகுதியில் பெருமளவில் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். இங்கு ஏழைகளும் வீட்டு வேலை செய்பவர்களும் கூலி வேலை செய்வது அதிக அளவில் இருக்கிறோம். எங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று அவர் பெருமளவில் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தார்கள். இதற்கு ஆளுநர் உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். உடன் வந்த அதிகாரிகளிடம், உடன் வந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனும் மற்றும் பாஜக அதிகமான வந்தவர் அவர்களிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். நிரந்தரமாக இந்த பகுதியில் கழிவுநீர் அகற்றுவதற்கும் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நிரந்தரமான தீர்வு காணப்படும் என்று ஆளுநர் பதிலளித்தார். இதனை ஏற்று மக்கள் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்து புறப்பட்டனர். இருப்பினும் ஆளுநர் கால் முழுவதும் சேற்று, அதாவது கருப்பு நிறத்திலான சேற்றில் நடந்து சென்றதை தொடர்ந்து பொதுமக்களே தண்ணீரை கொடுத்து ஆளுநர் காலை கழுவி சுத்தமாக காரில் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஆய்வை முடித்துக் கொண்ட ஆளுநர் தற்பொழுது தெலுங்கானாவுக்கு புறப்பட்டிருக்கார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன். திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட KTR எஸ்டேட் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் வகுப்பறைக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த நீரை வெளியேற்ற உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.